உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ். 8 மணி செய்திகளை காண நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் நாளை வாக்குப்பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி தீவிரம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே திடீர் பள்ளம். மெட்ரோ ரயில் பணியால் சாலை பழுதடைந்ததாக தகவல். ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். பர்தா குறித்த விவகாரத்தில் ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். டிஜிட்டல் இந்தியா எனும் தேசிய மின் ஆளுமை திட்டம் வரும் 1ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. உத்தரகாண்டில் தொடர் மழையால் நதிகளில் பெரும் வெள்ளப்பெருக்கு. சிக்கி தவித்த 400 பேர் பத்திரமாக மீட்பு. குவைத் மசூதியில் தொழுகையின் போது IS அமைப்பினர் தாக்குதல். குண்டுவெடிப்பில் 13 பேர் பலி, பலர் படுகாயம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் பிரச்சாரம் நேற்று மாலை ஓய்ந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. தொகுதிக்குட்பட்ட 230 வாக்குச்சாவடிகளிலும் வெப் கேமரா மூலம் கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் தொகுதி முழுவதும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை சென்ட்ரலில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை அருகே திடீரென பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இது அப்பகுதியை கடந்து சென்ற பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தியது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அருகே இந்த பெரிய பள்ளம் திடீரென உருவானது. இந்த பள்ளம் ஏற்பட்ட போது அந்த வழியே சென்று கொண்டிருந்த ஒரு காரும் அதில் சிக்கி பிறகு மீட்கப்பட்டது. பள்ளம் ஏற்பட்டுள்ள இடத்தில் ஏற்கனவே மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சுரங்கம் தோண்டப்பட்டுள்ளது. சாலைக்கும் சுரங்கத்திற்கும் நடுவே உள்ள பகுதியை சரியாக உறுதிப்படுத்தாததால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பள்ளம் உருவான இடத்தை தற்போது மூடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கல்லூரிகளில் இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணியும் விஷயத்தில் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜகவின் தேசிய செயலாளர் திரு ராஜா கூறியுள்ளார். ஈஸியாக காப்பி அடிக்கலாம் எக்ஸாமில் பர்தா போட்டு வருது மெனி மால் ப்ராக்டிசஸுக்கு அது வழிவகுக்கும். ரெண்டாவது, மக்கள் ஒன்றிணையாமல் பிரிவினை எண்ணத்தை உருவாக்குகின்ற பர்தா அணிகின்ற பழக்கம் அவங்க வீட்டில் போட்டுக்கட்டும் வெளியில் போட்டுக்கட்டும் அதை பற்றி எந்த ஆட்சேபமும் இல்லை. கல்லூரி வளாகத்திற்குள் அது உபயோகப்படுத்தக்கூடாது என்பதை மாநில அரசு உடனடியாக உத்தரவின் மூலம் அதை செயல்படுத்த வேண்டும். இஸ்லாமிய மாணவிகள் பர்தா அணியும் விவகாரத்தில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசிய பாஜகவின் தேசிய செயலாளர் திரு ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக கல்வி நிலையங்களில் இஸ்லாமிய மாணவிகள் பர்தா அணிந்து வருவதை தடை செய்ய வேண்டும். பர்தா அணிந்து வருவதால் தேர்வில் காப்பி அடிக்க முடியும் என அண்மையில் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் கூறிய ராஜாவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய பெண்கள் பர்தா அணிவது என்பது இஸ்லாமிய மதத்தின் ஒரு அடிப்படை கடமையாகும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பர்தா அணிந்து தேர்வுகளில் பிட்டடித்ததாக எந்த ஒரு மாணவி மீதும் புகார் எழவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதுபோன்ற வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் பேசும் ராஜாவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் எனவும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவருமான திரு ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். பூசாரி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜா உட்பட 7 பேர் பெரியகுளம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி கைலாசநாதர் கோவில் பூசாரி நாகமுத்து கடந்த 2012ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். அமைச்சர் திரு பன்னீர்செல்வத்தின் சகோதரர் திரு ராஜாவின் தொந்தரவால் தான் தற்கொலை செய்வதாக நாகமுத்து கடிதமும் எழுதி வைத்திருந்தார். இதையடுத்து வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் திரு ராஜா உட்பட 7 பேர் மீது தென்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு பெரியகுளம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதில் ராஜாவுக்கு முன் ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் ராஜா உட்பட 7 பேர் பெரியகுளம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். அப்போது 7 பேரையும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி மீண்டும் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார்.
நடிகர் சங்க தேர்தலை நடத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கு தடை விதிக்க கோரி நடிகர்கள் விஷால், நாசர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி திரு ரவிச்சந்திரபாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜூலை 15ஆம் தேதி நடைபெறவுள்ள நடிகர் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். நடிகர் சங்க தேர்தல் தொடர்பாக இரு தரப்பினரும் தங்கள் தரப்பு வாதங்களை 2 வாரத்திற்குள் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு தாக்கல் செய்யப்படும் அறிக்கையை விசாரித்து நடிகர் சங்க தேர்தல் நடைபெறும் இடம், தேதி ஆகியவை பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி திரு ரவிச்சந்திரபாபு தனது உத்தரவில் கூறியுள்ளார். நடிகர் சங்க தேர்தல் ஜூலை மாதம் 15ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இதற்கான வேட்புமனு தாக்கல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் காலை 10 மணிக்கு துவங்கியது. 10 மணியிலிருந்து 10:45 வரை 11 வேட்புமனுக்கள் விநியோகம் செய்தோம். உயர்நீதிமன்ற ஆணைக்கு பிறகு நாங்கள் வேட்புமனு விநியோகம் செய்வதை நிறுத்திவிட்டோம். காக்கா முட்டை படத்தில் வழக்கறிஞர்களை அவமதிக்கும் விதத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகர் தனுஷ், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க சென்னை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் தனுஷ், இயக்குனர் வெற்றிமாறன் தயாரிப்பில் அண்மையில் வெளியான காக்கா முட்டை திரைப்படத்தில் வழக்கறிஞர்களை அவமதிக்கும் விதத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மணிவண்ணன் என்பவர் சென்னை பெருநகர தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி திரு முருகன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுகுறித்து ஆகஸ்ட் 6ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு நடிகர் தனுஷ், இயக்குநர்கள் வெற்றிமாறன், மணிகண்டன் மற்றும் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோருக்கு சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே மாயமான டோர்னியர் விமானத்தை தேடும் பணியில் கடலோர காவல் படையினருடன் சேர்ந்து விமானத்தில் மாயமானவர்களின் உறவினர்களும் ஈடுபட்டனர். கடலோர காவல் படைக்கு சொந்தமான டோர்னியர் விமானம் கடந்த 8ஆம் தேதி பாதுகாப்பு ஒத்திகைக்காக சென்னையிலிருந்து நாகப்பட்டினம் சென்றுவிட்டு திரும்பும்போது கடலூருக்கும் காரைக்காலுக்கும் இடையே சென்றபோது மாயமானது. இதனை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே டோர்னியர் விமானத்தில் பயணித்த 2 விமானிகள் உட்பட 3 பேரின் உறவினர்கள் 8 பேர் கடலோர காவல் படையினருடன் இணைந்து தேடும் பணியில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அருகே பிச்சாவரத்தில் உள்ள மேங்க்ரூவ் காடு பகுதிகளில் இந்த தேடுதல் பணி நடைபெற்றது. 100 ரூபாய் கள்ள நோட்டுகளை ஒழிக்கவும், கள்ள நோட்டுகளை எளிதாக அடையாளம் காணவும் 100 ரூபாய் நோட்டுகளின் எண்களில் புதிய வடிவத்தை பின்பற்ற ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. இந்தியாவில் புதிதாக அச்சிடப்படும் ரூபாய் நோட்டுகளின் பாதுகாப்பு தன்மையை அதிகரித்து கள்ள நோட்டுகள் அச்சடிக்க முடியாத வகையில் வடிவமைக்கவும் ரிசர்வ் வங்கி புதிய வழிமுறைகளை கையாள திட்டமிட்டுள்ளது. அதன்படி 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மகாத்மா காந்தி நோட்டுகளில் புதிய வடிவமைப்பை பின்பற்ற ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளது. புதிதாக வெளியிடப்படும் 100 ரூபாய் நோட்டுகளில் ஆர் என்ற குறியீட்டு மேல் இடமிருந்து வலமாக எண்களின் அளவு ஏறுவரிசையில் அதிகரித்து காணப்படும் என்றும், ஏறுவரிசை அளவுகளில் அச்சிடப்பட்டுள்ள எண்கள் மக்களுக்கு புலப்படும் வகையில் அமைந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 ரூபாய் நோட்டுகளின் இரு பக்கமும் ரூபாய் குறியீடு இடம்பெற்றிருப்பதோடு ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு ரகுராம் ராஜனின் கையெழுத்து புதிதாக அச்சிடப்படும் நோட்டுகளில் இடம்பெற்றிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையானது படிப்படியாக அனைத்து ரூபாய் நோட்டுகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அரசு துறைகளையும் பொதுமக்களையும் இணைய சேவையின் மூலமாக ஒருங்கிணைக்கும் டிஜிட்டல் இந்தியா மின் ஆளுமை திட்டத்தை வரும் 1ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்க உள்ளார். 100 ஸ்மார்ட் நகரங்கள், 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு உள்ளிட்ட முக்கிய திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் மின் ஆளுமை திட்டத்தை விரிவுபடுத்தும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை பிரதமர் திரு மோடி வரும் 1ஆம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார். இதன் மூலம் அரசு துறைகளையும் பொதுமக்களையும் இணைய சேவையின் மூலம் ஒருங்கிணைக்கும் முன்னோடி திட்டமாக இது நடைமுறைக்கு வரவுள்ளது. மேலும் கிராமப்புற பகுதிகளில் அதிவேக இணையதள சேவையை அறிமுகப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காக பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தி, மருமகன் ராபர்ட் வத்ரா ஆகியோரை தாம் லண்டனில் சந்தித்ததாக முன்னாள் IPL தலைவர் திரு லலித் மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது இந்த சந்திப்பு நிகழ்ந்ததாக தெரிவித்துள்ளார். லலித் மோடிக்கு உதவிய விவகாரத்தில் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ், ராஜஸ்தான் முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா ஆகியோர் அடுத்தடுத்து சிக்கலில் உள்ள நிலையில் தற்போது ராபர்ட் வத்ரா பிரியங்காவை சந்தித்ததாக கூறியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழையின் காரணமாக கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய பகுதிகளில் சிக்கித் தவித்த 400 பக்தர்களை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் அங்குள்ள பாகிரதி, மந்தாகினி, அலக்நந்தா ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அலக்நந்தா ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாகிரதி மற்றும் மந்தாகினி ஆறுகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் ருத்ராப்ராயக் மாவட்டத்தில் உள்ள சோன்ஃப்ராய், கௌரிகாந்த் பகுதிகளை இணைக்கும் பாலம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. தொடர் மழையால் கேதார்நாத், பத்ரிநாத் பகுதிகளில் பரிதவித்துக் கொண்டிருந்த 400க்கும் மேற்பட்ட பக்தர்களை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே பக்தர்கள் கேதார்நாத், பத்ரிநாத் பகுதிகளுக்கு யாத்திரை செல்ல தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். மேட்டூர் அணையை வந்தடைந்தது காவிரி நீர். புதுச்சேரியில் மதுக்கடையை அடித்து நொறுக்கி பெண்கள் ஆர்ப்பாட்டம். இன்னும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கின்றது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாததை கண்டித்து வரும் 29ஆம் தேதி திருவாரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படாததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு தொடர்ந்து அநீதி இழைத்து வரப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விஜயகாந்த் மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறக்க கோரி வரும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை காலை திருவாரூரில் தெற்கு வீதி நகராட்சி பின்புறம் தனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். இதில் தேமுதிக தொண்டர்களுக்கும் டெல்டா மாவட்ட விவசாயிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி CS கர்ணன் பிரதமர் மற்றும் தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தனபாலன் 1976ஆம் ஆண்டு முதல் 1986ஆம் ஆண்டு வரை தபால் தந்தி துறையில் வேலை பார்த்ததாக தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் அதே நேரத்தில் 1980ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை சட்டக் கல்லூரியில் படித்ததாகவும் அவரது சான்றிதழ்களில் உள்ளதாக நீதிபதி திரு கர்ணன் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து 3 ஆண்டுகளுக்கு முன்னரே புகார் தெரிவித்த நிலையில் தற்போது அவர் ஓய்வு பெற்று விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நீதிபதி தனபாலன் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றங்களை விசாரித்து முடிக்காமல் அவருக்கு ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு கொடுக்கப்படும் பதவிகள் கொடுக்கக்கூடாது என தனது கடிதத்தில் நீதிபதி CS கர்ணன் தெரிவித்துள்ளார். கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் இன்று காலை மேட்டூர் அணையை வந்தடைந்தது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கர்நாடகாவின் கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளது. இதனையடுத்து பாதுகாப்பு கருதி இரு அணைகளிலிருந்தும் வினாடிக்கு 13,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த காவிரி நீரானது தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவை நேற்று வந்தடைந்த நிலையில் இன்று காலை மேட்டூர் அணையை காவிரி நீர் வந்தடைந்தது. சென்னை அருகே அம்பத்தூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 22 குடிசைகள் எரிந்து சேதமடைந்தன. அம்பத்தூர் பார்க்கடல் தெருவில் முரளி என்பவரது வீட்டில் திடீரென தீப்பற்றியது. சிறிது நேரத்தில் அருகே இருந்த வீடுகளிலும் பரவிய தீயால் சசிகலா என்பவரது வீட்டில் இருந்து சிலிண்டர் வெடித்தது. இதனையடுத்து 22 வீடுகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து 4 வண்டிகளில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பெருங்குடி, பள்ளிக்கரணை, செம்மஞ்சேரி, சுனாமி குடியிருப்பு, கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா, குடிநீர் வசதி, தடையில்லாத மின்சாரம் உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயர் மா. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு தமிழக அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சிக்கான தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றதற்கு பிறகு ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு ₹1 கூட இந்த நான் ஏற்கனவே சொன்ன அந்த 9 நகராட்சிகளையும் 8 பேரூராட்சிகளையும் 25 ஊராட்சி அமைப்புகளையும் மேம்படுத்துவதற்கு தமிழக அரசின் சார்பில் ₹1 கூட மானியம் வழங்கப்படவில்லை.
திருநெல்வேலியில் தந்தையை கொன்ற மகனுக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் கடையம் அருகே சுந்தர்ராஜ் என்பவர் அவரது தந்தை சங்கரபாண்டியனை கட்டையால் அடித்து கொலை செய்துள்ளார். இது தொடர்பாக சுந்தர்ராஜ் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்த வழக்கு விசாரணை திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி திரு முத்துகிருஷ்ணன் சுந்தர்ராஜிற்கு 14 ஆண்டு கால ஆயுள் தண்டனை மற்றும் 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்தும் 1500 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளித்தார். 2 தண்டனையையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நீதிமன்றம் அவருக்கு 302 பிரிவின் கீழ் ஈத்தாசா பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 307 படி ஈத்தாசா பிரிவின் படி கீழான தண்டனைக்கு கீழான குற்றத்திற்கு 7 வருட கடுங்காவல் தண்டனையும் மொத்தத்தில் இதை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் 1500 ரூபா அபராதம் வைத்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்தி தரக்கோரி தஞ்சையில் விவசாயிகள் வாழை இலையில் சோளப்பொரி வைத்து நீதின முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் என் சுப்பையன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாததால் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதனிடையே கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக விவசாய சங்கத்தினர் நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்தி தரக்கோரி வாழை இலையில் சோளப்பொரியை வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பரவி வரும் மர்ம காய்ச்சலால் 50க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். செங்கத்தை அடுத்த சொர்ணபந்தல் ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது. இந்த பகுதியில் கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்படாததால் கழிவுநீர் தேங்கி நிற்கும் நிலை உள்ளது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதால் மர்ம காய்ச்சல் பரவி வருகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்டோர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு மருத்துவமனை வசதிகள் இல்லாததால் மருத்துவ முகாம்கள் அமைத்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத காவல்துறை ஆய்வாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஜீவா நகரைச் சேர்ந்த செண்பகவேல் என்பவர் தனது மனைவி மலர்கொடியின் 15 சவரன் தங்க நகையை தாய் ராணி மற்றும் சகோதரர் லிங்கம் ஆகியோர் மோசடி செய்துவிட்டதாக அவனியாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கில் போலீசார் தங்களை கைது செய்யாமல் இருக்க முன் ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராணி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரணையில் புகார் மீது போலீசார் விசாரணை நடத்தி உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுக்கவும் இல்லாவிட்டால் தள்ளுபடி செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் மனு மீதான நடவடிக்கை விவரத்தை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த மனு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதி கல்யாண சுந்தரம் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் விசாரணை விவரத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்காத அவனியாபுரம் காவல்துறை ஆய்வாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டனர். நெல்லை மாவட்டம் களக்காடு நாராயணசுவாமி கோவில் ஆனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. களக்காடு நாராயணசுவாமி கோவிலின் முக்கிய திருவிழாவாக ஆனி மாதம் நடைபெறும் தேரோட்ட திருவிழாவும் ஒன்றாகும். இந்த ஆனி திருவிழா இன்று தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்தில் திருக்கொடி ஏற்றப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இனி இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள் என இப்போது பார்க்கலாம். பெருவில் எரிமலை வெடித்து 3000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பலை வாரி இறைத்தது. பெங்களூருவில் நாளை மறுநாள் இந்தியா நியூசிலாந்து மகளிர் கிரிக்கெட் தொடக்கம். இன்னும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கின்றது. பெருவில் உபினாஸ் எரிமலை வெடித்து 3000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பலை வாரி இறைத்துக் கொண்டுள்ளது. பல ஆண்டுகளாக புகைந்து கொண்டிருந்த உபினாஸ் எரிமலை கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் சீற்றத்தை வெளிப்படுத்தி வருகிறது. கடந்த வாரம் இதன் சீற்றம் அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து எரிமலை வெடிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனால் இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் நேற்று 3000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் நிறைந்த குழம்பை எரிமலை வாரி இறைத்தது. 2 நிமிடங்களுக்கு நீடித்த இந்த வெடிப்பால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. எரிமலையை சுற்றியுள்ள 15 கிலோமீட்டர் பகுதிகளில் எரிமலை சாம்பல் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
குவைத்தில் மசூதி ஒன்றில் ரம்ஜான் தொழுகையின் போது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். குவைத்தின் கிழக்கே அமைந்துள்ள அல் சவாபர் என்ற இடத்தில் ஷியா பிரிவு மசூதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சுமார் 2000 இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை தொழுகையில் ஈடுபட்டிருந்த போது தற்கொலைப்படை தீவிரவாதி ஒருவர் மசூதிக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் 13 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலுக்கு IS அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இதனிடையே துனிஷியாவில் 2 ஹோட்டல்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 27 பேர் பலியாகியுள்ளனர். இந்தியா நியூசிலாந்து இடையிலான மகளிர் கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் தொடங்க உள்ளது. நியூசிலாந்து மகளிர் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. இதற்கான இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மித்தாலி ராஜ் தலைமையிலான இந்திய அணியில் திரிஷ்காமினி, நிரஞ்சனா, நாகரஞ்சினி, தீப்தி சர்மா உள்ளிட்ட 15 வீராங்கனைகள் தேர்வாகியுள்ளனர். இரு அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இரண்டாவது ஒருநாள் போட்டி ஜூலை மாதம் 1ஆம் தேதியும், மூன்றாவது ஒருநாள் போட்டி ஜூலை 3ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. ஜூசி பிட்ஸ் தலைமையிலான நியூசிலாந்து அணி தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. சர்வதேச மகளிர் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் நியூசிலாந்து 7வது இடத்திலும் இந்திய அணி 8வது இடத்திலும் உள்ளது. இனி அடுத்ததாக நியூஸ் 7 தமிழ் மற்றும் RMKV இணைந்து வழங்கும் வினாவிடை பரிசு பகுதியை பார்க்கலாம். நேயர்களிடம் செய்தி தொடர்புடைய பொது அறிவு சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு நாள்தோறும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நாளும் 3 கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு சரியான விடைகளை அளிக்கும் 3 நபர்களுக்கு தலா 2000 ரூபாய் மதிப்புள்ள RMKV நிறுவனத்தின் பரிசு கூப்பன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இனி இன்றைய கேள்வியை பார்க்கலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை பிரதமர் மோடி எந்த தேதியில் தொடங்கி வைக்கிறார்? உங்கள் பதில்களை SMS, வாட்ஸ்அப் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம். SMS மூலம் பதில் அனுப்ப விரும்புபவர்கள் 566777 என்ற எண்ணிற்கு News7 ஸ்பேஸ் உங்களது பெயர் ஸ்பேஸ் வினாவிற்கான விடையை டைப் செய்து அனுப்பலாம். வாட்ஸ்அப் மூலம் பதிலளிக்க விரும்புவோர் 7708335370 என்ற எண்ணிற்கு உங்கள் பதில்களை அனுப்பி வைக்கலாம். மின்னஞ்சல் மூலம் வினாவிற்கு பதிலளிக்க விரும்புவோர் vvp@ns7.tv என்ற முகவரிக்கு உங்கள் பதில்களை அனுப்பி வைக்கலாம். ஒன்றுக்கும் அதிகமானோர் சரியான பதிலை அனுப்பும் பட்சத்தில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டு 2000 ரூபாய் மதிப்புள்ள பரிசு கூப்பன் வழங்கப்படும். வினாவிடை பரிசு பகுதிக்காக நேற்று 3 கேள்விகள் கேட்டிருந்தோம். அதற்கு சரியான விடைகளை ஏராளமான நேயர்கள் அளித்திருந்தனர். அவர்களில் பரிசுக்குரியவர்கள் குலுக்கல் மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முதல் கேள்வியான நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எப்போது தொடங்குகிறது என்ற கேள்விக்கு ஜூலை 21 என்று சரியான பதிலளித்து பரிசு பெறுகிறார் சென்னையைச் சேர்ந்த பானுப்பிரியா. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடப் போவதாக தெரிவித்திருக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரபலம் யார் என்ற கேள்விக்கு பாபி ஜிந்தால் என சரியான பதிலளித்து பரிசு பெறுகிறார் நெய்வேலியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி கண்ணன். உலகின் சிறந்த வீரராக ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் யாரை தேர்ந்தெடுத்துள்ளது என்ற 3வது கேள்விக்கு சச்சின் டெண்டுல்கர் என சரியான விடையளித்து பரிசு பெறுகிறார் திருவாரூரைச் சேர்ந்த ராஜ்குமார். இத்துடன் நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.